உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று திருதியை திதி, அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் தொல்லை, கடகம் சுகம், சிம்மம் கவனம், கன்னி சலனம், துலாம் ஆர்வம், விருச்சிகம் நட்பு, தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் சுபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலனை பார்த்து வந்தோம். கடந்த 12 தினங்களாக மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்கின்றது, ஒரு நாளைக்கு ஒரு ராசி, மேஷம் முதல் மீனம் வரை 12 தினங்கள் 12 ராசிக்குண்டான பலன்களை பார்த்து வந்தோம். அதில் சில பேருக்கு சனீஸ்வரன் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு உண்டான பரிகாரத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எந்தெந்த ராசியினருக்கு சனீஸ்வரன் சரியில்லை, அவர்கள் என்ன விதமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது 7.5 சனி. இந்த பராபவ வருஷம் பூராக மேஷ ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும், மேஷம் கும்பம் மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு ஆண்டு முழுவதும் 7.5 சனி நடக்குது. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி இல்லை, அதனால் இந்த 3 ராசிக்காரருக்கும் 7.5 சனி நடக்குது. இந்த 3 ராசிக்காரர்களும் இந்த வருடம் பூராக, இந்த வருஷத்தை பற்றி தான் பேசுகிறோம், 7.5 சனிக்கு சனீஸ்வர பரிகாரம் செய்து வர வேண்டும். மேஷ ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் 7.5 சனிக்கு பரிகாரம் செய்யணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டில் சனீஸ்வரன் இருக்கார். அப்போ அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ அவர்களும் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி. கண்டச்சனின்னா 7வது வீட்டில், 7.5 சனி வேற, 7வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்தால் கூடாது. சனீஸ்வரன் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் மாறி மாறி போவார். ஒரு வீட்டில் 2.5 சனி 2.5 வருஷம் இருப்பார். அப்போ அட்டமத்து சனி 2.5 வருஷம், கண்டச்சனி 2.5 வருஷம், அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம்,
ஏழரை சனி 2.5 2.5 2.5 3 2.5 சேர்ந்து 7.5 வருடங்கள் நடக்குது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும், கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி 7வது வீட்டில் சனீஸ்வரன் பரிகாரம் சஞ்சாரம் செய்தால் கண்டங்கள், தத்துக்கள், ஆபத்துக்கள், அவமானம், கெட்டபெயர், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அர்த்த அஷ்டம சனி, அர்த்தம் என்றால் பாதி, அட்டம சனியில் பாதி, அட்டம சனின்னா 8ல் சனி, அர்த்தாஷ்டம சனின்னா 4ல் சனி, 8ல் பாதி 4, 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி தனுசுரம். அப்போ வடிவாக புரிஞ்சு கொள்ளுங்கோ. மேஷம், கும்பம், மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும், கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியும், தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அப்போ மொத்தமே மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி. இந்த 12 ராசியில் 6 ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் கூடாது. இது எப்போவுமே இந்த வருஷம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் எந்த ராசிகள் மாறுபடுமே தவிர 12 ராசியில் எப்போவுமே 6 ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் கூடாது. மேஷம், கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி முறையே நடைபெறுகின்றது. இப்போ இந்த பராபவ வருஷம் பூரா இப்படித்தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம் என்று பார்ப்போம். முதல்ல சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். இது அடிப்படையான பரிகாரம். இந்த 6 ராசிக்காரர்கள் மேஷம், கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த 6 ராசிக்காரர்களும் இந்த பராபவ வருஷம் பூராக ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வர வழிபாடை சென்று வாருங்கள். 2வது, தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். 7.5 சனி, அட்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி எல்லாம் நடந்தால் வீட்டில் ஆஞ்சநேயர் 2.5 வருஷத்துக்கு நடக்கும். ஆஞ்சநேயர் படத்தை வாங்கி வையுங்கோ. அனுக்கிரக ஆஞ்சநேயர், ஆயுதம் எதையும் தூக்காமல் கையில் அனுக்கிரக முத்துரை காட்டினபடி இருப்பார் அனுக்கிரக ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் படத்தை வாங்கி வச்சு டெய்லி நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு மலர் சாத்தி டெய்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதிரி சனீஸ்வரனால் வரக்கூடிய கெடு பலன்கள் இல்லாமல் போகும். 3வது, கால பைரவர். சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு பேர் கால பைரவர். கால பைரவரை தேய்புரை அஷ்டமி தினி, நான் உங்களுக்கு தேய்புரை அஷ்டமி தினியை பற்றியெல்லாம் சொல்லி தந்தேன். தேய்புரை அஷ்டமி மாதத்தில் 2 அஷ்டமி வரும். ஒன்று வளர்புற, ஒன்று தேய்புர. தேய்புரை அஷ்டமி திதி அன்று கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம், சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றணும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றணும், கால பைரவருக்கு நல்லெண்ணெயில் மிளகு போட்டு தீபம், நல்லெண்ணெயில் எள்ளு முடிச்சு மாதிரி மிளகு முடிச்சு வச்சு தீபம். கால பைரவருக்கு தேய்புரை அஷ்டமி. இப்போ 3 வழிபாடை சொல்லிட்டேன். 1 கிழமை வழிபாடு, கிழமை கொறுக்கா சனிக்கிழமை போய் சனீஸ்வரனை கும்பிடுறது. 2 மாதத்தில் ஒருக்கா சிவன் கோயிலில் போய் கால பைரவரை, எந்த கோயிலாக இருந்தாலும் கால பைரவரை கும்பிடுறது. 3வது தினசரி வழிபாடு, ஆஞ்சநேயரை தினசரி வழிபடுவது. வார வழிபாடு கிழமைக்கொருக்கா சனிக்கிழமை சனீஸ்வரன். டெய்லி வழிபாடு, டெய்லி ஆஞ்சநேயரை வீட்டை வச்சு கும்பிடுங்க. மாதத்துக்கொருக்கா தேய்புரை அஷ்டமி, கால பைரவர், மிளகு தீபம். 3 வழிபாடு. 1 வார வழிபாடு, மாத வழிபாடு, தினசரி வழிபாடு. இதை செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் போகக்குள்ள நொண்டி, முடவர்கள், சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள், கால் இல்லாமல் இருக்கிறார், கால் வெட்டுப்பட்டால், காலில் புண்ணுள்ளவர்கள், கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவர்கள், முடவர்களாக இருப்பவர்கள், நொண்டியாக இருப்பவர்கள்,
இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கையில் தடியையும் வச்சு நொண்டி நொண்டி வந்து உங்கள்கிட்ட பிச்சை கட்டு, நீங்கள் இந்த ராசி, நான் குறிப்பிட்ட 6 ராசியாகவும் இருந்து சனீஸ்வரன் உங்களுக்கு கூடாமல் இருந்தால் தவறாமல் அவர்களுக்கு பிச்சை எடுங்கள். கால் இயலாதாக்கள், கால் கெந்தி கெந்தி நடக்கிறவர், நொண்டி நொண்டி நடக்கிறவர், கால் இல்லாதவர்கள், கைத்தடியின் உதவியுடன் நடக்கக்கூடியவர்கள், நாற்காலி அதாவது சக்கர நாற்காலியில் வரக்கூடியவர்கள், இந்த மாதிரி வந்தால் பிச்சை போடுங்கள். அதே மாதிரி காகத்திற்கு எள்ளு சாதம், ஒரு கொஞ்சம் சாதத்தை சாதம் எடுத்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கருப்பு வெள்ளை எள்ளில் கருப்பு எள்ளை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு குழப்பிட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வையுங்கள். காகத்துக்கு அன்னம் விடுவது, காகத்திற்கு சோறு வைப்பது, காகத்துக்கு சாதம் வைப்பது, எள்ளு நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காகத்துக்கு வையுங்கள். சனிக்கிழமையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கருப்பு நிறமுடையவர்கள், கருப்பு உண்டா மிக கருப்பு, மிகவும் கருமையான நிறமுடையவர்கள், குட்டையானவர்கள், கால் கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் சனீஸ்வரனால் இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு பிச்சை எடுங்கள். சரி, பிச்சைக்காரனுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா காசு போடுறது மட்டும் இல்லாமல் காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்கோ, கைத்தடி வாங்கி கொடுங்கோ, தலைக்கு போடுறதுக்கு தொப்பி வாங்கி கொடுங்கோ, எல்லாம் நல்லது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.